இந்தியாவே பல நேரங்களில் பல மாநிலங்களில் ஜந்தர் மந்தர் குறித்து பேசும்போது தமிழ்நாடு தனித்து ஜனநாயகம் குறித்து பேசுகிறது. அந்த ஒரு க்ரௌட் இருக்குல்ல, நீங்கள் வழக்கமாக காவல்துறை இவங்களை கட்டுப்படுத்தும், காலகாத்தாலே போய் சமாளிக்கிறது இந்த வேலையெல்லாம். அமைச்சர் தலைமையிலே இவங்கெல்லாம் போய் ஏறி பால் ஊற்றுனா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும். முதலமைச்சர் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினாலே கொந்தளிப்பார். அவருடைய படம் ஜனநாயகன் எம்ஆர்பி என்ன டிக்கெட் விலையோ அதில் தான் தமிழ்நாடு முழுக்க விற்பதை முதலமைச்சர் உறுதி செய்வாரான்னு ஒரு கேள்வி வருது இல்லை. ஒரு வைபை நோக்கி தமிழ்நாடு நகர்கிறது. 12 நாட்களுக்கு பிறகு பட்ஜெட் வேறு ஒரு வைபை நோக்கி போகிறாங்க. படத்தை விமர்சிக்கிறவர்கள் மீதெல்லாம் கண்டிப்பாக வழக்கு வரும்னு பல தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஜனநாயகன்னு பேர் வச்சுட்டு நீங்கள் எது மாற்று கருத்தை வச்சா ஜனநாயகத்துக்கு விரோதமாக கைது பண்ணுவோங்கிற இடத்துக்குலாம் போக மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அதுவும் குறிப்பாக அந்த பெரம்பூரில் அவர் எம்எல்ஏ ஆஃபீஸை திறக்க போன வீடியோவை தான் ஜந்தர் மந்தரில் அவர் போயிருக்காரு அப்படின்னு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த வீடியோவாக இருந்தால் நான் அவர் இருந்தால் மட்டும் போதுங்கிற அளவுக்கு தானே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய கேள்வி, நீங்கள் நீட்டை எதிர்க்கிறீங்க தானே, உங்களுடைய கொள்கை எது தானே, தார்மீக ரீதியில் ஆதரவளிக்கிறோன்னு தொடர்ந்து ஒரு அறிக்கை கொடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த வருஷம் 4 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் நீட் தேர்வின் காரணமாக தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள். ஒரு இரங்கல் ட்வீட்டையாச்சும் நீங்கள் போட்டிங்களா? இப்போ இவங்க உங்களுக்கு தம்பிகளாக தங்கைகளாக இல்லையா? சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு புன்னைவளவன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், 23ஆம் தேதி ஜனநாயகன் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. முன்னாள் முக்கிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் ஜனநாயக படத்துக்கு போகணும், லீவ் போட்டு போகிறோம் அப்படின்றாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அடிப்படையில் இந்தியாவே பல நேரங்களில் பல மாநிலங்களில் ஜந்தர் மந்தர் குறித்து பேசும்போது தமிழ்நாடு தனித்து ஜனநாயகம் குறித்து பேசுகிறது. சோஷியல் மீடியாவில் அந்த ஃபீவரே இது வரைக்கும் எங்கேயாவது 3 அமைச்சர்கள் ஒரே நேரத்தில் படத்தில் நடித்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உலக வரலாற்றிலேயே இதுதான் அப்படின்னா நம்ம மீம்ஸ் போகிறதெல்லாம் பார்க்குறோம். ஒரு கம்ப்ளீட் ஒரு தனியான ஒரு பேரலல் யூனிவர்ஸில், இது சினிமேட்டிக் யூனிவர்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸு, மற்றபடி பார்த்தா இவங்க மார்வெல் டிசின்லாம் அடிச்சுப்பாங்கள்ல, அந்த மாதிரி பொலிட்டிக்கலி ஒரு பேரலல் யூனிவர்ஸ்க்கு தமிழ்நாடு நகர்ந்துருச்சோங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. அமைச்சர்கள் பார்க்குறாங்க. அவங்க அடிப்படையில் இன்றைக்கும் அவங்க இப்போவும் நம்பக்கூடியது முதல்வர் முகத்துக்காக தான் ஓட்டு விழுந்தது. அது உண்மையும் கூட. அதனால் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க. நீங்கள் லீவு போடுறத சொல்லாமல் போய் பார்த்துட்டு வந்தால் அது வேறு விதமாக இருக்கும். இல்லை, பாலாபிஷேகம் பண்ண போகிறேன் தலைவருக்கு, அது ஏறி மேலே. இப்போ எனக்கு என்ன சிக்கல்னா, வழக்கமாக இவங்க கடந்த காலத்தில் அது இவருடைய ரசிகர்களான்னு தெரில, இந்த தேட்டருக்குள்ளே வெடியெல்லாம் வெடித்து ஒரு பெரிய சிக்கலை பண்ணாங்க. ட்ரைலரை பார்த்ததுக்கே சீட்டுக்கிட்டெல்லாம் உடச்சி காலி பண்ண இதெல்லாம் நடந்துச்சு. அந்த ஒரு க்ரௌட் இருக்குல்ல, நீங்கள் வழக்கமாக காவல்துறை இவங்களை கட்டுப்படுத்தும், காலகாத்தாலே போய் சமாளிக்கிறது இந்த வேலையெல்லாம். அமைச்சர் தலைமையிலே இவங்கெல்லாம் போய் ஏறி பால் ஊற்றுனா காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணும், பந்தோபஸ்து தொற்ற முடியுமா? இப்போ டெல்லியில் போராடுகிற மாணவர்கள் மீது அவங்க ஏவன மாதிரி அமைச்சர் கூட இருக்கிற டீமை தொற்ற முடியுமா? அவங்களாம் ஆளுங்கட்சி துண்டோட போனாங்கன்னு வைங்க, தலையில் கட்டியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அது அந்த உற்சாகம் மிகுதிங்கிறது அதுவே வேறு. இது பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாமல் எப்படி அரசாங்கம் இதை கரெக்டாக இதை தனியாக பிரிக்க போகுதுங்கிறது தான் இப்போ அடிப்படையான கேள்வி. காவல்துறையில் இருக்கிறவங்க இப்போ அவங்களுக்கும் படம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கும். அவங்களுக்குலாம் அது லீவு கொடுக்க போகிறாங்களா, அது எப்போ முடிச்சு கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஒரு சைடு. இன்னொரு சைடு, முதலமைச்சர் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினாலே கொந்தளிப்பார். அவருடைய படம் ஜனநாயகன் எம்ஆர்பி என்ன டிக்கெட் விலையோ அதில் தான் தமிழ்நாடு முழுக்க விற்பதை முதலமைச்சர் உறுதி செய்வாரான்னு ஒரு கேள்வி வருது இல்லை. எடுங்க, ஆன்லைனில் பல சைட்ஸ் இருக்கும், நீங்கள் புக் பண்ணுறதுக்கான புக்கிங் எல்லாம் முடிஞ்சு போனது இருக்கட்டும். அதுலலாம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, ஏன்னா இப்போ 5 காட்சிகள் சிறப்பு காட்சி நிச்சயமாக அனுமதி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஏன் முதல் காட்சி எதுலேயுமே வரலன்னு ஒரு கேள்வி வருது இல்லை. ஆன்லைனில் நீங்கள் முதல் காட்சி அப்படியே ஃபஸ்ட் புக் பண்ண முடியாது. அப்போ யார் புக் பண்ணுறா, எந்த சைடு பண்ணுறா, அது என்ன விலைக்கு பண்ணுறாங்கிறத உறுதி செய்யுமா அரசாங்கம்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏங்க, பாட்டிலுக்கு 10 ரூபானாலே கொந்தளிச்சு போன ஆட்சியில் பாடினாங்க. இப்போ அது சில இடத்துல 20ங்கிறாங்க, 10ங்கிறாங்க, சிலரை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அது நிர்வாக நடவடிக்கைகளுக்காக நீ இப்போ சொல்கிறோமில்ல, நியாயப்படுத்தி வேறு பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் தேட்டரில் உங்கள் சொந்த ரசிகன்கிட்ட சுரண்டவங்களை இந்த மாதிரி தடுக்கிறதுக்கு ஏதாவது சிறப்பு ஏற்பாடு
மேபி அதுவும் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சரினுடைய இதுக்குள்ளே தான் வருதான்னு எனக்கு தெரியல. அப்போ அப்படி பார்த்தா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு கீழே தான் வரும். அதுக்கு ஏதாவது சிறப்பு படை அமைச்சு பிளாக் டிக்கெட் விற்பனைகளை தடுக்கிறதற்கு, குறிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் தன் சொந்த ரசிகர்கள் சுரண்டப்படுவதற்கு எதிராக ஏதாவது பண்ணுறாராங்கிறதெல்லாம் நம்மளும் அவளோட பார்க்குறதுக்கு எதிர்பார்த்துருக்கோம். அமைச்சர்கள் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா சரி ரைட்டு, இது நமக்கு புதுசு, அதாவது சரி தவறுன்னு நம்ம வேலை ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு இல்லை. அவங்க உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க. அமைச்சர் வேலை இது எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் அவங்க செஞ்சாங்கன்னா அது அவங்களுடைய ப்ரெராகேட்டிவாக போயிடும். அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் அவர் வேற ஒரு இடத்துல பேசினார். அதுக்கப்புறம் இன்னும் நான் வந்தது ஒரு இடத்துல பேசுகிறாரு, பெசன் நகருக்கும் எனக்கும் பெரிய கனெக்ட் இருக்குது. சரி ஏதோ அந்த ஏரியாவில் இருந்திருப்பார், இல்லை மக்கள் இயக்கத்தில் தான் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தா 2-3 படத்து பேரை சொல்லி அந்த ஷூட்டெல்லாம் அங்கே தான் பண்ணாங்க. இந்த பீச்சில் தான் நாள் முழுக்க நாங்கள் அந்த ஷூட்டில் நடித்தோம். அதனால் எனக்கும் பெசன் நகர் மக்களுக்கும் ஒரு கனெக்ட், எப்பயுமே ஒரு எமோஷனல் இது உண்டு. அது தப்பு இல்லை சார். அவங்க இதுக்கு முன்னாடி அந்த கனெக்ட்ல தான் இருந்திருக்காங்க. அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். சரி தப்புன்னு இல்லை, இது நமக்கு புதுசாக இருக்குங்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்லாம் அப்படி சொன்னது. உதாரணத்துக்கு இப்போ ஏதாவது ஒரு கடந்த காலத்துலலாம் ஒரு சிறையை பற்றி சொன்னோம்னா, நாங்கள் அந்த போராட்டம் நடத்தினப்ப சிறையில் இருந்தோம், அடைச்சி வச்சிருந்தாங்க, அல்லது இந்த இடத்துல தான் போய் வந்து நாங்கள் காவல்துறையோட பெரும் மோதல் நடந்து அன்னைக்கு கழக தொண்டர்களை வந்து கடுமையாக தாக்கினாங்க, அடுத்த நாள் நாங்கள் அந்த நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் அந்த கேஸை நடத்தினோம், இல்லை இந்த போராட்டத்துக்காக இங்கே ரயிலை மறித்தோம், இப்படியெல்லாம் இருக்கும். இது வந்து புது அதாவது புதிய ஒரு டெக்டானிக் ஷிஃப்டாக நமக்கு இருக்குது. அடுத்து ஒன்று சொன்னார் பாருங்க, அது வந்து அது ராமநாதபுரத்தில் நினைக்கிறேன் ஒரு கல்வி நிறுவனங்களின் நடக்கும்போது அங்கே அவர் சொல்கிறாரு, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முசல்மானாக நடிச்சிருக்கேன், அந்த படத்துக்கு உங்களை மாதிரியே நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், குறிப்பாக எப்படி நமாஸ் பண்ணுறதுக்கெல்லாம் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணேன், நம்ம முதலமைச்சருக்காக உயிரை தியாகம் பண்ணுற ஒரு நண்பனாக நடிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் அங்கே அதை உணர்வை வெளிப்படுத்துகிறாருங்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ அதே போல் தான் 3 hours பெர்மிஷன் கேட்டுறேன், அந்த 3 மணி நேரம் நான் பழையபடி தொண்டனாக மாறணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அதன் காரணம் இப்போ அமைச்சர்கள் எல்லா நாளும் போகணுங்கிறதெல்லாம் கூட மேண்டேட்ரி கிடையாது. வேலை சரியாக நடந்து சிஸ்டம் சரியாக இருந்தால் போதும். அதான் அவங்க இதை விட ஒரு பக்கம் பார்த்தா நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் தாவேகா பொதுச் செயலாளர் ஏறத்தாழ திருவிழா மாதிரி கொண்டாடணும் அப்படின்னுட்டு அவருடைய பர்சனல் அறிக்கையாகத்தான் அது போயிருக்கிறது. அதில் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள்ங்கிற வார்த்தை இருக்கான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தால் அது வந்து ஒரு பொதுச் செயலாளராக நீங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பை சான்ஸ் அது அஃப்கோர்ஸ் திருவிழா மாதிரி கொண்டாடுங்க. இந்த கொண்டாட்டங்கள் நமக்கு ஒரு சிக்கலும் இல்லை. வழக்கமாக எப்படி சினிமாக்கள் வரக்கூடிய நாட்கள் இருக்குமோ அப்படியே இருந்து விட்டு போகட்டும். எல்லாருக்குமான வாய்ப்பு நீங்கள் தாவேகா கொடுக்காதீங்க நம்ம சொல்ல முடியாது. மற்ற தலைவர்கள் அவங்களுடைய முதல் கட்சி எப்படி கொண்டாடுறாங்களோ அப்படியே கொண்டாடுறது பிரச்சனை இல்லை. அது அரசு ரீதியாக பொதுமக்களுக்கு எந்த சிக்கலும் குந்தகமும் விளைவிக்காத அளவுக்கு அதை மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் சிறப்பானதாக இருக்கும். அங்கே வர்றவங்க கொண்டாடுறவங்கெல்லாம் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கிறதுக்காக கூடுதலாக விதிமீறலாக எதுவும் செய்யாத வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அன்றைக்கு போக்குவரத்துகளே கூட மாற்றி விடப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. முதலமைச்சர் கட்டாயம் ஏதாவது ஒரு இடத்துல சர்ப்ரைஸாக, ஏன்னா ஏற்கனவே அவர் போகாமலே ஒரு மாறு வேஷத்தில் போய் தொகுதியை பார்க்குறாருலாம் வீடியோக்களில் பேசி இன்ஃப்ளூயன்சஸ் வைரல் ஆக்கி விட்டெல்லாம் ஒன்று ஓடுச்சுல்ல, அந்த மாதிரி அவர் ஏதாவது இங்கேயும் சர்ப்ரைஸாக பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம ஆட்கள் எப்படி இன்றைக்கி ஃபயர் விட போகிறாங்க. ஒரு வைபை நோக்கி தமிழ்நாடு நகர்கிறது. அது முடிச்சு அதுக்கு பிறகு தான் ஒரு 12 நாட்களுக்கு பிறகு பட்ஜெட் ஒரு வைபை நோக்கி போக போகிறாங்க. சரி, ஒரு கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிற எல்லாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லலாம். எப்படி போகுது என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம அதுக்கு எடுத்து பார்ப்போம். இதில் என்னென்னா படத்தை விமர்சிக்கிறவர்கள் மீதெல்லாம் மேபி ரிவ்யூவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, கண்டிப்பாக வழக்கு வரும்னு பல தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. இது இல்லை விமர்சித்தாலே வழக்குகள் வரும். ஏன்னா தொடர்ந்து இப்போ திமுக எம்எல்ஏக்கள் கைது செய்கிறதுலேருந்து தொடர்ந்து எதிர்த்து பேசினாலே வழக்குகளா அப்படின்னு விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை அவ்வளவு மோசமாக போவாங்களாம் நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது போனால் மிக அபாயகரமானதாகத்தான் அது போகும். மாற்றுக்கருத்தே வைக்கக்கூடாதுங்கிறத யாருமே சொல்லக்கூடாதுங்கிறது தான் அடிப்படையில் செய்தி. அந்த ஜனநாயகன்னு பேர் வச்சுட்டு நீங்கள் எது மாற்றுக்கருத்தை வச்சா ஜனநாயகத்துக்கு விரோதமாக கைது பண்ணுவோங்கிற இடத்துக்குலாம் போக மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். மேபி அது அசம்ஷன்ஸாக இருக்கும், இல்லை சில முன்கூட்டியே சில தகவல்களாக இருக்குது. இப்போ ஒடிசின்னு ஒரு படம் வந்தது, பாதி பேர் அதை கடிச்சிக்கிட்டு இருக்காங்க, பாதி பேர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு பார்க்காதவங்க சோசியல் மீடியாவில் வர எதுதான் நம்புறதுங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. அதிலே கூட இவர் ப்ளூ சட்டை மேலே இந்த வைரல் ஆச்சுல்ல, டக்குன்னு அமெரிக்க வெற்றி கிழக்குன்னு ஒரு பேரை ஆரம்பித்து ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போய் முதலமைச்சர் ஆகிறத விட்டு அமெரிக்க அதிபர் ஆகிறத விட்டுட்டு பண்ணுறாருங்கிற மாதிரிலாம் போச்சு. நீங்கள் எல்லா விமர்சனம் தானா, இல்லை வன்மம் இருக்கா, இல்லை அது வந்து அந்த லக்ஷ்மண் ரேகாவை தாண்டுதாங்கிறதெல்லாம் தனி விவாதம். அதில் இப்படி தான் சொல்லணும் அப்படி தான் சொல்லணும். அது இண்டிவிஜுவல்ஸை பொறுத்து அதில் பெய்டு இருக்கான்னா இருக்குது.
நெகட்டிவ் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கும் பெய்டு இருக்குது, பாசிட்டிவ் ப்ரமோஷன் பண்ணுறதுக்கும் பெய்டு இருக்குது. இந்த பேட்டர்ன் அரசியலுக்குள்ளே வராத வரைக்கும் நமக்கு சிக்கல் இல்லை. அவங்க அதை நல்லபடியாக கொண்டாடட்டும், என்ஜாய் ப்ரமோஷன் சொல்கிறப்ப இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போனாவே நார்த் இந்தியன்ஸு இல்லை மேகாலயா இப்படி அந்த சைடு இருக்கிறவங்க கூட விஜய் அவர்களை கம்பேர் பண்ணி பிரதமராக விஜய் வருவார், நெக்ஸ்ட்டு பிரதமர் விஜய் தான், ஆட்சி சூப்பராக இருக்குது அப்படின்னு அந்த சைடு வீடியோஸ் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வட இந்திய ரீல்ஸ் எல்லாம் உள்ளபடியே நம்மளால தாங்க முடியல. அதாவது இல்லை அதுவும் குறிப்பாக இப்போ இங்கே எல்லாத்துக்கும் அந்த ரீல்ஸ் வரல, அல்கிராம் காட்டுறதே வந்து நான் நார்த் இந்தியன்ஸில் தான் ஃபுல்லாக பரப்பிடுறேன். அது இந்த பாகிஸ்தான் வரையாக கூட போகுது. பாகிஸ்தான் கனெக்ட் பிஜேபி நடவடிக்கை எடுக்கணும். நெக்ஸ்ட் பிஎம் வந்து விஜய் அவர்கள் தான் பண்றாரு. இப்போ அவங்க ஷாருக் கான் எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு இப்போ பொதுவாக வந்து விஜய்க்கு வந்து இன்றைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஃபேன்ஸ் வந்து கர்நாடகா கேரளாவில் அதிகமாக இருக்காங்க. ஆனால் இப்போ நார்த் இந்தியா அளவுக்கு அவரோட செல்வாக்கு உயர்ந்திருக்கான். செல்வாக்கு உயர்தான் இல்லை, ஏதோ ஒரு டீம் பின்னாடி உட்காந்து ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்கிறது மட்டும் நல்ல புரியுது. இது ஆர்கனைஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஆர்கனைஸ்டாகத்தான் நகர்ந்திருக்கிறது. அதாவது நான் சொல்கிறது, இந்த கண்டென்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற இடம் காமன் சோர்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். ஒரே ஃபார்மெட்டு அல்லது ஒரே செய்தி அவங்கவுங்க வேறு வேறு டெம்ப்ளேட்டில் போடுவது என்பதாக தான் அது நகருது. ஆர்ஜின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த செய்திகள் உருவாக்கப்படுகிற இடம் ஆர் ஃபேக்ட்ரிஸாக இருக்கக்கூடிய இடம் காமனாக இருக்குது. இது புதுசு கிடையாது இந்தியன் பாலிடிக்ஸ்க்கு. 2014 குஜராத் மாடல் என்று என்னென்ன கதைகள் எல்லாம் சொல்லப்பட்டதோ அந்த பேட்டர்னில் இருக்கும்னு நான் இதை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்ததுனால இது அதை தாண்டி ஒரு பீக்குக்கு போயிருக்கலாம். இது தொடங்குற இடம் வந்து ஆர்கானிக் கிடையாது. பட் அது போய் சேரக்கூடிய அந்த ரீச்சுங்கிறது ஒரு வேகத்தில் உண்மையோடு நினச்சி பரப்பக்கூடியது. அது வந்து ஆர்கானிக்காக கூட சமயத்தில் அந்த எல்லாத்தையும் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 15 சாமி படத்தை போட்டு இன்று காலை இது 20 பேருக்கு நீங்கள் ஷேர் செய்யணும்னு பரப்புறவங்க எல்லா ஊர்லேயும் தான் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த ரீல்ஸை டக்குன்னு 4 பேருக்கு நீங்கள் பரப்புனீங்கன்னா அவரை பற்றி பெருமையை கொண்டு போகலான்னு போடக்கூடிய வகையிலும் அது போகலாம். ஒன்று இதில் இன்றைக்கெல்லாம் ஒரு ரீல்ஸை பார்த்து நான் அப்படியே அதிர்ந்து போயிட்டேன், என்னையா பேசுகிறீங்க அப்படின்னுட்டு. எவ்வளோ ஃபேக் நியூஸ் தாங்க நம்ம எதிர்கொள்கிறதுன்னு ஒரு பக்கம் பார்த்தா, அம்பானியை எச்சரித்த முதல்வர் விஜய் எதுக்கான்? ஜியோ வந்து இப்போ அடுத்த வருஷம் எல்லா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதாந்திர கட்டணம் ஒரு காலத்தில் அவங்க ஃப்ரீன்னு ஆரம்பித்து மாதம் அதுக்கு பிறகு குறைவான விலையிலேருந்து இன்றைக்கி அது தள்ளிட்டு வந்து ஏறத்தாழ 400 வந்துருதா, 400 அதையும் தாண்டி கூட போயிருங்கிறது. அதில் டேட்டா பேக்கு 1.5 GB பர் டே 2 GBனா அதுக்கு வேறு ரேட்டு. நீங்கள் இயர்லி போட்டால் எவ்வளோன்னு இவ்வளோ இது பண்ணுறாங்கல்ல. இதை வருஷம் சேர்த்து அது ஒரு ரேட்டாக வந்துருது. வருஷம் இவ்வளோ ஏற்ற போகிறோம். இப்போ நம்ம எப்படி உதவி மின் திட்டத்துக்கு பிறகு வருஷம் நீங்கள் வந்து டேரிஃபை வந்து ஏற்றணும், இத்தனை %, இத்தனை ப்ரப்போர்ஷன்னு ஒரு இதோ, அந்த மாதிரி இப்போ இவங்க கவர்மெண்ட்டு சொல்லாமலே அவங்கவுங்க ஏற்ற போகிறாங்கன்னு ஒரு ப்ரப்போசல் இருக்குது. நீங்கள் அப்படி ஏற்றுறீங்கன்னா தமிழ்நாட்டில் ஜியோவை பேன் பண்ணிடுவேன் விஜய் அவர்கள் அம்பானிக்கு நேரடியாக எச்சரிச்சிட்டாரு. அடங்கி நடந்துக்க அப்படின்ற வகையில் சொல்லிட்டாருன்னு சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் எடுத்து அவர் சிங்கு போல இருக்கு ஹிந்தியில் தான் பேசியிருக்காப்புல காட்டி அதை எடுத்து போட்டு விஜய் வான்ஸ் அம்பானி சிஎம் விஜய் அப்படின்னு போட்டு அந்த வீடியோ அது லைக்ஸ் மட்டுமே ஏறத்தாழ 4 லட்சம் பேர் லைக் பண்ணியிருக்கான். அதுக்கு கீழே பார்த்தா கமெண்ட்ஸ் அது லட்சக்கணக்கில் இருக்குது. லைக் மட்டுமே 3 லட்சம்னா எவ்வளோ பேர் கன்சியூம் பண்ணியிருப்பான்னு பாருங்க. அது மில்லியன் கணக்கில் பிச்சுக்கிட்டு போயிருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஜந்தர் மந்தர்ல போய் அவர் நேரடியாக ஆதரவு தெரிவிக்க போயிட்டாரு. ஜந்தர் மந்தருக்கு ஆதரவு தெரிவிக்க விஜய் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அது ஃபுல் தமிழ்நாட்டில் யாரும் அது அந்த இது போல ரீல்ஸ் போல ஃபுல் நார்த் இந்தியன்ஸ் தான் போட்டுட்டு இருக்காங்க. இதில் என்னன்னா, இதில் இன்னொரு அயல்கா இருக்குது. அது வந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு இந்த பாசிட்டிவ் நியூஸ் மட்டும்தான் வருதான ஒரு கேள்வி. அது நம்ம தனியாக பார்க்க வேண்டியது. ஜந்தர் மந்தருக்கு அவர் போயிட்டாரு. ஏன்னா பலரும் போட்டு உள்ள, அதுவும் குறிப்பாக அந்த பெரம்பூரில் அவர் எம்எல்ஏ ஆஃபீஸை திறக்க போன வீடியோ தான் ஜந்தர் மந்தரில் அவர் போயிருக்காரு அப்படின்னு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த வீடியோவாக இருந்தால் அவர் இருந்தால் மட்டும் போதுங்கிற அளவுக்கு தான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஃபேக்ட் செக் பண்ணாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா இது எந்த ரூட்லலாம் இது ரெடி ஆகி போச்சோ அந்த ரூட்டில் போய் அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்களாங்கிற கேள்வி ஒன்று. ரெண்டாவது, இது பாலியல் வழக்குகளில் போக்சோ வழக்குகளில் சிக்கினால் உடனடியாக சிறை தண்டனை. நம்ம அரபு நாடுகள்லாம் செய்கிற மாதிரி முச்சந்தில் நிற்க வச்சு தூக்கில் போட்டுருவாங்கிற அளவுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அம்பேத்கர் சிலையை வந்து நீங்கள் சேதப்படுத்துறீங்க, அதுக்கு ஏதாவது சிக்கல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாமீனே இல்லாமல் சிறையில் அடைக்க விஜய் உத்தரவு. ஏசி பஸ்ஸில் ஏசி என்பது ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம். இனிமேல் எல்லாருக்கும் ஏசி பஸ் மட்டும்தான் வாங்குவோம் அப்படின்னு இவர் சொன்னதா அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு காவலர் ஒன்று பேசுகிறத எடுத்து போட்டு பூரா பேட்டி போய் நெக்ஸ்ட் பிஎம் யாருன்னா எல்லாம் விஜய் 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 அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அந்த ரீல்ஸ் ஒரு பக்கம் ஓடுதா. இது ஆக்சுவலாக மோடிஜியை விடவும் ராகுல் காந்திஜிக்கு தான் இது செருக்காகக்கூடிய ஒரு செய்தியாக நம்ம. மோடிக்கு போட்டியாக இருந்தது ராகுல் காந்தி தான் இந்திய அளவில். ஆனால் அவரை ஓவர்டேக் பண்ணிட்டு விஜய் வராருன்றது அவருக்கு தான் பாதிப்பு. இப்போ நேற்றைக்கு கூட மதுரை சவுத்துன்னு நினைக்கிறேன், இந்த டிவி கேவினுடைய
எம்எல்ஏ கோபிசன் அவர்கள் தேசிய தலைவராக அவர் உயரக்கூடிய காலம் வந்து விட்டது, மாற்றத்தை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவும் எதிர்பார்க்கிறது நேற்று அவர் பேசியிருக்காப்புல. ஆக்சுவலாக அவரும் அவர் எம்எல்ஏ கல்லான இவங்க 2 பேர் தான் அமைச்சர் நிகழ்ச்சியில் கலந்துக்கலன்னு ஒரு சர்ச்சை வந்தது இல்லையா? அது ஆக்சுவலாக ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் நடத்தியது தான். நம்ம லேப் டெஸ்ட் பண்ணக்கூடிய டெக்னீஷியன்ஸ் அவங்களுடைய சங்க நிகழ்வு. அதில் ஒரு வகையில் என்ன ஓடுனா, இவங்க 2 பேருமே விஜய் மக்கள் இயக்க பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க, அமைச்சர் பதவி எதிர்பார்த்தாங்க, பட் அது கிடைக்கல. வருத்தமாக கூட இருக்கலாம். அல்லது இது பிரைவேட் ஆர்கனைசேஷன் தானே, அமைச்சர் வரணும், அது என்ன புரோட்டோகால் இருக்க போதானோ அவங்க விட்டு இருந்திருக்கலாம். என்ன ரீசனாக இருந்தாலும் சரி. இப்போ அவர் நேற்றைக்கு தேசிய தலைவர் அப்படின்னா காங்கிரஸ் ரியாக்ட் பண்ணாமல் அது அமைதியாக இருக்காங்கன்னா நம்ம என்னவா புரிஞ்சுக்க வேண்டிய. தமிழ்நாட்டில் கூட காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகி தாவேக்கால இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தாவே ஜாயின் பண்ணது அவங்க வரவேற்று தான் இருக்காங்க. எந்த காங்கிரஸ் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. காங்கிரஸ் எப்படி எதிர்க்குங்கிற இப்போ காங்கிரஸ்லேருந்து விலகி திமுகவுக்கு போனால் சரி காங்கிரஸ் பிடிக்கல, தாவே கூட அலையன்ஸ் வச்சு பிடிக்கல, அதனால போகிறாங்களா. இப்போ அலையன்ஸ்ல தான் தாவேக்கா இருக்காங்க, அப்படி இருந்தும் தாவேக்கால போய் ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது என்னன்னா, இப்போ நீங்கள் அதில் எங்கே சிக்கல் வரும்னு அவங்கள லெவலில் என்ன சிக்கல்னா, ஆனால் மற்ற கட்சியாக தான் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, காங்கிரஸ் ஒன்றும் ரியாக்ட் பண்ணல அப்படின்னு தான் விமர்சகர்கள் விமர்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இல்லைங்க, நீங்கள் ரிவர்ஸில் போனீங்கன்னா ஒரு 2 மாதம் இருக்கும். இவங்க ஆட்சியெல்லாம் அமைச்சு கேபினெட் எல்லாம் ஃபார்ம் ஆன பிறகு காங்கிரஸ்க்கு அங்கே மாநில பொதுச் செயலாளர்கள்னே ஒரு 2 டசன் பேர் இருப்பாங்கன்னு வைங்க, அது பிரச்சனை இல்லை. அதில் ஒரு மாநில பொதுச் செயலாளராக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேஜி ரமேஷ்குமார் அவர் பேர், அவரை காங்கிரஸில் இருந்து விலகி தாவேக்கா அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் அவர் சபின் அமைச்சர் ராஜேஷ்குமாரை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர். அவர் கூப்பிட்டு கட்சியில் சேர்க்கிறாரு. கன்னியாகுமரியில் ஒரு இடத்துல கூட தாவேக்கா ஜெயிக்கலை. இங்கே ஒரு இடம் நாகர்கோயிலில் திமுக ஜெயிக்கிறாங்க, இசகி சுப்பையா இதில் ஜெயிக்கிறாரு 1, மன்னிக்கணும் இவர் நம்ம ஆஸ்டின் வந்து உங்களுக்கு நாகர்கோயில் வந்துடுறாரு. திமுக நம்ம முன்னாள் அமைச்சர் இருக்காருல்ல தலவாய் சுந்தரம் வந்து உள்ள ஜெயிக்கிறாரு. மீதி வந்து இருக்கிறதெல்லாம் காங்கிரஸ் ஜெயிக்கிறது. ஒரு சிபிஎம், மீதி 3 காங்கிரஸ். ஸோ 6 இந்த ஸ்பிளிட் அப்ல தான் போகுது. ஆனால் அங்கே கன்னியாகுமரியில் தாவேக்கான பேஸ் இருக்குன்னு காங்கிரஸ் வந்து ஒரு விலகி சேர்க்கிறாருன்னா இது நம்ம என்னவா புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. சேர்த்ததுக்கு இப்போ வரைக்கும் ஒரு மறுப்போ ஒரு கண்டனமோ இது கூட்டணி தர்மமானு கூட யாரும் இப்போ வரைக்கும் கேட்கல. இவங்க தரப்புல இருந்து யோசிச்சா ஏற்கனவே கோஷ்டிகள் ஜாஸ்தி. நீங்கள் அமைச்சர் பதவியோ இல்லை உள்ள அடுத்து மேயரோ உள்ளாட்சி மன்ற பொறுப்போ இந்த விஷயம்லாம் இருக்குன்னா எல்லா கோஷ்டிக்கும் கேட்டு வாங்கி தர இடத்துல இவங்க இருப்பாங்களான்னு தெரியாது. இப்போ மாநில தலைவர் வராருன்னா அவர் கோஷ்டிக்கு உண்ட டீமை தான் அவர் பெரும்பாலும் வாங்கி தருவார். அப்போ அவருக்கு எதிர் டீமாக நம்ம இங்கே இருக்கிறதுக்கு தாவேக்கால சேர்ந்துட்டோம்னா ஆளுங்கட்சி வாய்ப்பில் அங்கேருந்து கிடைக்கக்கூட கம்பேரிட்டிவ் வாய்ப்பு கூட கிடைக்கலாங்கிற ஒரு பார்வை இருக்குது. அவர் சேர்ந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார். என்னால் அவர் காங்கிரஸினுடைய மாநில பொதுச் செயலாளர்களில் ஒருவரான கேஜி ரமேஷ்குமார் சேர்ந்து ஒரு வார்த்தை சொன்னார். காங்கிரஸ் ஒன்றும் தாவேக்கா ஆட்சி ஆதரிச்சது வந்து பெரிய விஷயம், பெருந்தன்மையெல்லாம் பேசக்கூடாது. அமைச்சர் பதவி வாங்கிட்டு தானே நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. நீங்கள் என்ன எதுவும் வேண்டாம் ஆதரவு தெரிவிச்சிங்க, உங்களுக்கு லாபம் இருக்கிறதுனால தானே தெரிவிச்சிங்க. தமிழ்நாட்டை உயர்த்துவதற்கு காமராஜர் ஆட்சி அமைக்க ஒரே ஆள் இன்னைக்கு சொல்கிறாங்க ப. சிதம்பரம், மாணிக்கம் தகரம். அவர் தாவேக்கால சேர்ந்த அன்னைக்கே சொல்லிட்டாரு முதலமைச்சர் விஜய் தான். லஞ்ச ஊழலற்ற ஒரு ஆட்சி, ஒரு சிறப்பான நிர்வாகம்னா முதலமைச்சரால் தான் முடியும்னு. தனியாக அங்கே அந்த மாவட்டத்தில் அவர் என்ன யோசிச்சிருப்பாரு, இங்கே ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை, ஏற்கனவே மாவட்ட செயலாளர், நம்ம இங்கே காங்கிரஸில் இருந்ததுனால நமக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஆட்கள் இருக்காங்கன்னா இணையும் போது நம்ம நம்பர் 2ஆவோ 3ஆவோ இப்படி வந்துட்டுனா மாவட்டத்துக்குள்ளே அரசியல் செய்ய முடியும்னு ஒரு லாபம் இருக்கிறதுனால ஜெயிக்காத மாவட்டத்துக்குள்ளே எப்படி நகர்றாங்கன்னா ஜெயிச்ச மாவட்டங்கள் இல்லை மற்ற இடங்களில் தாவேக்கா ஜெயிச்ச மாவட்டங்கள் அது அப்படியே இருக்க தான் செய்யும். சிட்டிங் கவுன்சிலர் இருக்க பல பேர் ஆப்வியஸாக சத்தம் இல்லாமல் தலைவர் படத்தை மாற்றிவிட்டு கொடியை துண்டை மாற்றிட்டு அப்படியே போய் இணைஞ்சிடவே செஞ்சுருவாங்க. அதெல்லாம் பெரும்பாலும் நியூஸில் வராமல் போகிறதுனால நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆக்சுவலாக இது சரி தவறுங்கிறத தாண்டி காங்கிரஸ் ரியாக்ட் பண்ணாததுக்கு காரணம் அவங்க இவங்க போனால் என்ன, நம்ம மற்ற விஷயங்கள் பங்கு ஆட்சியில் இதெல்லாம் வருதுங்கிறதுனால இது போதுங்கிற எண்ணத்தில் இருக்காங்களாங்கிறது ஒன்று. அப்படி பார்த்தால் இந்த இடத்துல அவங்க விளக்க வேண்டியது பாஜகவினுடைய பேட்டர்னில் தாவேக்கா இல்லையான்னு கேள்வி எழுப்பணும். பாஜகவோட கூட்டணிக்கு போனால் அந்த கட்சி ஒருவேளை விலகி வருதுன்னா முழுமையாக அந்த கட்சி வராது. பாதி பேர் பிஜேபியிலே சேர்ந்துருவோம்பாங்க, இல்லை இந்த கட்சிக்கு எதிராக நாங்கள் தனியாக நிற்கிறோம்பாங்க, இந்த கட்சியோட நாங்கள் சேரல நாங்கள் இங்கே தான் தொடர போகிறோம்பாங்க. அப்படியாக கரைந்த கட்சிகள் தான் இந்தியா முழுக்க பாஜகவோடு சேர்ந்து காலியானவர்கள் ஏராளம். நீங்கள் ஷிண்டேல தொடங்கி நிதிஷ்குமார் அவர் தான் கட்சி தலைவர், ஆனால் அவருடைய முதலமைச்சர் இதுவும் இல்லை, அவருடைய எம்பிக்களெல்லாம் அவர் கட்டுப்பாட்டில் இருக்காங்களான்னு தெரியாத நிலைமைக்கு போனதுலேருந்து இப்படி பல உதாரணங்களை நீங்கள் இந்தியா முழுக்க எடுக்கலாம். அப்போ அந்த பேட்டர்னில் தான் இவர் செயல்படுறதான் எடுக்க வேண்டியிருக்கா. ஏன்னா சமீபத்தில் இது விகடனில் இதை போட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா கூட்டணி கட்சிகளும் 2 பிரிவு, விஜய் ஆதரவு ஒன்று, விஜய் எதிர்ப்பு ஒன்றுன்னு கட்சிகளையே 2 இடதுசரிகளை கூட 2 பிரிஞ்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள ஆதரவு எதிர்ப்புங்கிற வகையில எல்லாத்தையும் 2 ஊரா
ஆக்சுவலாக இந்த எலெக்ஷனில் டிவிக்கு எப்படி குடும்பங்களுக்குள்ளேயே ஒரு பேட்டர்னை உருவாக்கி ஒரு பிளவை ப்ரோ டிவிக்கு ஆன்டி டிவிக்குங்கிற அளவுக்கு அது பெற்றோர்களாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், உறவு முறை ரீதியிலாக இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கணவன் மனைவி, இப்படியாக கூட அது இரு ஊராக சமூகத்தை எப்படி பிளந்ததோ அந்த மாதிரி கூட்டணி கட்சிகளையும் பிளந்திருக்கிறார்கள்ங்கிற விஷயம். இது சரி தவறு இது அபாயம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் பாஜக அப்படி செஞ்ச போது அல்லது இப்படி ஒரு பேட்டர்ன் இருந்தால் நீங்கள் எதிர்த்தீங்கன்னா இதை எதிர்க்கிறீங்களா இல்லையாங்கிறது கேள்வியாக இருக்கும். பட் அதை தாண்டி முதலமைச்சர் மீது இல்லை அது அவர் செய்ததாக வரக்கூடிய பொய்களை மறுக்க வேண்டிய பொறுப்பு தாவேகாவுக்கு இருக்கா இல்லையா? இப்போ ரொம்ப சிம்பிள், ஃபுல்லாக பரவனது நேஷனல் மீடியாலாம் ஃபேக்ட் செக் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. இது இல்லை அதுவும் 39 எம்பி இருந்தால் எப்படி பிரதமர் ஆக முடியும்? இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. 39 எம்பி வச்சு எப்படி பிரதமர் ஆக முடியும்? தமிழ்நாட்டில் ஒரு 39 எம்பி வின் பண்ணால் கூட தாவேகனால எப்படி பிரதமர் ஆக முடியும்? 2029 ஜனவரி எப்படி நம்ம கேசிஆர் இருக்காருல்ல, தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதியை ஒரே மாற்றி பாரதிய ராஷ்டிரிய சமிதி மாற்றினாரோ இந்திய வெற்றி கழகம்னு அறிவிச்சுட்டு போறாரு. உங்களுக்கு என்ன அறிவிச்சு அகில இந்திய அளவிலும் 543 தொகுதியா அத்தனையிலும் தனித்து நாங்கள் விசிலே போட்டிடுறோம்னு சொல்ல மாட்டாரு. நம்ம சொல்ல முடியுமா என்ன? இந்தியா கூட்டணிக்கு அவர் அதிமுக அண்ணா இந்திய அனைத்து இந்திய அதிமுக மாத்தின, ஆனா அவர் இந்தியா முழுக்க போட்டி போடல. பட் அந்த உதாரணத்தை நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல பாண்டிச்சேரியில போனாங்க, கேரளால போட்டிட்டு இந்தியா முழுக்க அனைத்து இந்தியன் வந்துருச்சு. கோவாவில் ஏன் போட்டியிடல, சத்தீஸ்கருக்கு ஏன் போல, ஜார்க்கண்டுக்கு ஏன் போல, காஷ்மீருக்கு ஏன் போல, லடாக்குக்கு ஏன் போலன்னு அப்புறம் நம்ம கேட்கலாமா? அதாவது அது மல்டி ஸ்டேட் பார்ட்டிங்கிற வகையில் வரும். ஆல் இண்டியான்னா அது வேறன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு கேள்வி அது இல்லை, அவங்க இந்தியா வெற்றி கழகம்னு ஆரம்பிக்கக்கூடாதுன்னு இருக்கா? ஏன் இங்கே மோடியா லேடியான்னு கேட்டு அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த அம்மையார் ஜெயிச்சாங்க. நாளைக்கு ஒரு வேளை யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாமல் இந்த 40 நாள் தான் ஒரு அரசாங்கமே நிற்குதுன்னா அவரே கூட ஆகிட்டு போகலாமே. தேர்ட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டில் 1.5 வருஷம் ஆளுக்கு எப்போ கௌரவம் எது போகனே தெரியாமல் ஒரு குழப்பமெல்லாம் இருக்கு. கர்நாடகாவில் தேவகவுடா ஆன மாதிரி அங்கே அவர் எப்படி போனார், இல்லை நரசிம்மராவே எக்ஸ்பெக்ட் பண்ணி அவர் தான் வருவார்னு வந்து போச்சாங்கிறதெல்லாம் நமக்கு கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ இப்படியான வாய்ப்புகள் எல்லாம் நம்ம இப்போ வரைக்கும் வரையா இந்தியா அலையன்ஸ்குள்ளே போக மாட்டேங்கிறார். அவருக்கு கணக்கு இல்லை நம்ம சொல்ல முடியுமா? இல்லை இப்படி பரவறதை பார்த்தா அது ஆர்கானிக்காக மூவ் ஆன் ஆகிற மாதிரி தெரியலையே. ஆக்சுவலாக கடந்த காலத்தில் 2014 எலெக்ஷன்லையும் 19 எலெக்ஷன்லையும் எப்படி அந்த ஆட்ஸ் எல்லாம் பிஜேபி ப்ரோவாக ஆரிஜினேட் ஆச்சு, அது எப்படி ஃபேஸ்புக்கில் வந்து ஆடு மாதிரியே, அதாவது ஏதோ யாரோ கொடுக்குற ஆடு மாதிரியே கட்சி கணக்கில் சேர்க்காம அதை ஸ்ப்ரெட் பண்ணாங்கங்கிறதெல்லாம் அதை உட்காந்து டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணி ஐ திங்க் குவிண்ட்டுன்னு நினைக்கிறேன். அதே போல் நியூஸ்லாண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் எல்லாமே வெவ்வேறு காலகட்டத்தில் இந்த நிறைய டீட்டெயில்டு ரிசர்ச் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு 5-6 வருஷம் கண்டுபிடிச்சி கழிச்சு இல்லை இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி வச்சு இதெல்லாம் எங்கிட்ட ஆரிஜினேட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சா நம்ம வந்து அந்த அதாவது டு அன் எக்ஸ்டென்ட் யோசிச்சோம்னா நம்ம ரொம்ப பிளைனாக சொன்னோம்னா தேர்தல் என்பதே நீங்கள் வாக்காளர்களை மேனிப்புலேட் பண்ணுறதான்னு ஒரு பிளைன் வார்த்தை சொல்லலாம். யார் பெஸ்ட்டாக மேனிப்புலேட் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்கங்கிற நிலையை நோக்கி நகர்ந்த சூழலில் இன்றைக்கு இப்படியான கேம்பெயினிங்கை நோக்கியும் அது போய் நிற்கிது. இப்போ வரைக்கும் டே 1லேருந்து இமேஜ் பில்டிங்கில் காட்டக்கூடிய அந்த வேகம் கவர்னன்ஸில் இருக்காங்கிறத ஒரு டென்யூர் எடுத்து அதுக்கான பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர உங்களுக்கு இன்டென்ஷன் இருக்குது அதை யாரும் சந்தேகப்படலை, அதை நீங்கள் பர்ஃபார்மன்ஸில் காட்டணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. பல வகைகளிலும் அந்த அது வேறு என்ன டாக்லெஸ் ஒர்க் மோரா, அதெல்லாம் ஒரு காலத்தில் மோடிஜி சொன்னது தான். மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸுங்கிறதெல்லாம் அதோட இன்னொரு வேர்ஷனாக தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. அஃப்கோர்ஸ் இன்ஸ்பிரேஷனை நீங்கள் வந்து ஒர்க்கிங் பேட்டர்னில் மோடிட்டு இருந்துக்கும் எடுத்துக்கலாம். இன்ஸ்பிரேஷனில் ஒரு சிக்கலும் இல்லை. அவங்க நீங்கள் கொள்கை எதிரி, டெல்லி போலீஸ் கொள்கை எதிரி அமைத்திருக்கக்கூடிய அரசு அந்த கட்சியின் கீழ் தான் இருக்கிறது. போலீஸ்க்கு கொள்கை இருக்காது, ஆளக்கூடிய அரசுக்கு இருக்கும். ரைட், பாஜகவுக்கும் அப்படின்னு பேரே சொல்லாமல் போராடிய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி மாணவர்களுக்கும் டெல்லி போலீஸுக்கும் இடையில் நடந்த மோதல் என்பது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது. என்னமோ 2 பேரும் ஆளுக்கு ஒரு குச்சியை எடுத்துகிட்டு அடிச்சுக்கிட்ட மாதிரியும் அந்த இடத்துல நடந்தது போலீஸ் எக்ஸஸ் இல்லையா, இல்லை டெல்லி போலீஸ்னால் அது டெல்லி கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குன்னு அவர் நினச்சிட்டு பிஜேபி மென்ஷன் பண்ணலையா? அதுவும் பிஜேபி தானே. அப்போ நீங்கள் நேமே சொல்லாமல் உங்கள் ஐடி விங், அதுவும் ஐடி விங்கை தான் ரிலீஸ் பண்ணுது அதிகாரப்பூர்வமாக தலைவர்களோட. இல்லை அவர் இந்த இஷ்யூவில் வந்து விஜய் வாய் திறக்கல, முதலமைச்சர் வந்து பேசியிருக்கணும் அப்படின்னு குரல் எழுப்பி அதான் அவர் போனதாக ஒரு ஃபேக் ரீல்ஸ் வந்துருச்சு. நம்மனா நம்பிட்டு போங்க, நம்மளாம் நம்பாமல் போங்க, அது எங்களுக்கு என்னங்கிற இடத்துல நீங்கள் வரீங்களான்னு கேள்வி இருக்குல்ல. சோனம் வாங்சக்கினுடைய கேரக்டரைசேஷனை தழுவி எடுக்கப்பட்ட 3 Idiotsனுடைய தமிழ் வெர்ஷனில் நீங்கள் கொசகசி பசப்புகழாக நடிக்கும் போது உங்களுக்கு ஓகே. என்னுடைய கேள்வி, நீங்கள் நீட்டை எதிர்க்கிறீங்க தானே, உங்களுடைய கொள்கை அது தானே, தார்மீக ரீதியில் ஆதரவளிக்கிறோங்கிறது ஒரு அறிக்கை கொடுக்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் நேரில் போகணும் பார்க்கணும் அதெல்லாம் நான் கேட்கல. அண்ணா சார் இருந்த காலத்தில் நீங்கள் ஏன் போனீங்கன்னு இப்போ நம்ம கேட்க முடியாது. அது அன்றைய நிலைப்பாடு. இப்போ ஒரு மாறி வந்திருக்கலாம், மருவி வந்திருக்கலாம்.
தாவேகா என்கிற கட்சி நீட்டுக்கு எதிராக அங்கே போராடுகிறார்கள்னா எங்களுடைய தார்மீக ஆதரவு எப்போதும் உண்டு, போராட்டம் வெல்லட்டும், மாணவர்களுக்கு பக்கம் துணை நிற்போம், இல்லை நீட்டை ஒழிப்பதற்கு இந்தியா முழுக்க ஒருங்கிணைய வேண்டும். இவ்வளவு சும்மா ஒரு அறிக்கை ஒரு ட்வீட் போடுறது உங்களுக்கு என்ன சிக்கல்? நான் ரிவர்ஸில் கேட்குறேனே, அப்போ நீட் ஒழிப்புங்கிறது நீட்டை யார் நடத்திக்கிட்டு இருக்கா? நேஷனல் டெஸ்டிங் அவங்க போராடுறது பேப்பர் லீக்குக்கு. இந்த ஆண்டு நடந்த பேப்பர் லீக் தொடர்பாக முதலமைச்சர் நேரடியாக எதுவும் அறிக்கை கொடுத்துருக்காரா? என்டிஏவினுடைய எஃபிஷியன்சி குறித்து இன்எஃபிஷியன்சி குறித்து பேப்பர் லீக் குறித்து பேசினாரா? ஒரே கேள்வி நான் அதை சில இடத்துல வச்சேன், இப்போவும் இங்கே வைக்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கல்வி உதவித்தொகை வழங்கும் விழாவில் முதலமைச்சர் அன்றைய தாவேகா தலைவர் பேசுகிறார். இன்றைக்கி அவர் தான் தாவேகா தலைவர், அன்றைக்கி முதலமைச்சர் ஆகல. என்னுடைய தங்கை, கூட பிறந்த தங்கை காலமான போது என்ன வலி எனக்கு இருந்ததோ அனிதா அவர்களுடைய மரணத்தின் போதும் எனக்கு அதே வலி இருந்ததுன்னு அவர் சொன்னார். அவருடைய உணர்வு, நான் அதை கொச்சைப்படுதவோ குறைச்சி மதிப்பிடவோ எனக்கு விருப்பம் இல்லை, அது தவறானது, அவருடைய வலி. ரைட். இந்த வருஷம் 4 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் நீட் தேர்வின் காரணமாக தங்களுடைய உயிரை மாய்த்து கொண்டார்கள். ஒரு இரங்கல் ட்வீட்டையாச்சும் நீங்கள் போட்டிங்களா? இப்போ இவங்க உங்களுக்கு தம்பிகளாக தங்கைகளாக இல்லையா? அந்த வலி எப்போது தீர்ந்து நீங்கள் அதை வெளிப்படுத்துவீர்கள்? நான் ஏன் இந்த இடத்துல பதவிக்கு அதெல்லாம் மறந்துட்டான்றீங்க. நான் ஏன் இதை கேட்குறேன்னா, உங்களால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ரீச்சை ரெஸ்பான்சிபிளாக பயன்படுத்தியிருக்க முடியும். அப்படியான எண்ணத்தில் இருந்தால் செய்யாதீர்கள்னு நீங்கள் குழந்தைகளுக்கு அப்பீல் வச்சு ஒரு ரீல்ஸை பேசியே போட்டிருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு கன்சோலிங்காக இருந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது, ஒரு முதலமைச்சராக இதை யாரும் செய்யாதீங்கன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு நீங்கள் அதை அப்படி பயன்படுத்தியிருக்கவும் உங்களால் முடியும். ஆனால் உங்களுக்கு இரங்கல் ட்வீட் போட கூட இல்லைன்னா அப்போ நடக்கவே இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா என்கிற கேள்வி வரும். இவங்களுக்கு ஒரு இரங்கல் ட்வீட்டு, நீங்கள் அந்த சமயத்தில் சட்டமன்றம் நடக்கிறது, அங்கே இரங்கல் இது கூட வேண்டாம், இங்கே இரங்கல் பதிவு நீங்கள் தெரிவிச்சிருக்கணும். இல்லை, எதுவுமே தெரிவிக்கலைன்னா என்னவா பார்க்க வேண்டியிருக்கு? அப்போ இப்போ இது இஷ்யூ இல்லையா? அப்போ நீங்கள் கஸ்டோடியல் டெத்துக்கு சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு பேசினதுக்கும் இங்கே இது ஜுடிஷியல் கஸ்டடியாக இருந்தாலும் முதலமைச்சர் நீங்கள் தானே, உங்களுக்கு கீழே இருக்க அமைச்சர் தானே. நீங்கள் அது சிலர் என்ன சொல்கிறாங்க, லாக்கப்பில் நடக்கலை, பிரிசனுக்கான அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் முதலமைச்சருக்கு கீழே தானே அமைச்சர்கள் கட்டுப்பட்டு தானே இருக்காங்க. ஓவரால் கூட்டு பொறுப்புங்கிற வகையில் அட்லீஸ்ட் அவரை கூப்பிட்டு நீங்கள் ஏதாவது கேட்டிங்களா? இல்லை அரசாங்கம் என்ன அதிகாரப்பூர்வமாக எதுவும் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்கா? அப்போ நீங்கள் காவல் மரணங்களுக்கான உரிய நீதியை பெற்றுத்தருவோம்னு நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்னானது? இந்த இரட்டை நிலைப்பாடுகள். அப்போ திமுக அதிமுக எப்படி இருந்ததோ இவங்க என்ன இப்போ கைதுகள் நடக்குதுன்னு சொன்னோம்னா நீங்கள் அவங்க திமுக சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணலையாங்கிறாங்க, அல்லது அந்த சமயத்தை சாட்டை துறைமுறை கைது பண்ணலையாங்கிறாங்க. அவங்க செஞ்சது தவறுங்கிறதுனால தானே அவர்களை ஆட்சியை விட்டு அப்புறப்படுத்தி விட்டு உங்களுக்கு வாக்கு செலுத்தினார்கள். அவங்களுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்கள் சொல்லியிருந்தால் போடலாமான்னு யோசிச்சுருந்துருப்பாங்களே, நீங்கள் இல்லைன்னு எல்லாம் சொன்னீங்க அப்படிங்கிறது இருக்குது. 2வது, இவர் முதலமைச்சர் ஆவதற்கு முந்தின நாளே சைபர் செல், தமிழ்நாடு அரசினுடைய சைபர் விங்கின் சார்பாக ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. ஒரு 20க்கும் மேற்பட்ட URL அடங்கிய ட்வீட் எல்லாம் போட்டு இது அத்தனையும் பிளாக் பண்ணணும் அப்படின்னு சைபர் விங் சொல்லுது. அவர் அடுத்த நாள் தான் முதலமைச்சர் ஆகிறார். அதிகாரிகளை கூட செஞ்சுருப்பாங்க முதலமைச்சரை திருப்திப்படுத்த, இல்லை அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கே கூட. சென்னை ஹைகோர்ட்டுக்கு போது சென்னை ஹைகோர்ட் அந்த ஆர்டரை ஸ்டே பண்ணுது. 19-20க்கு மேற்பட்ட இது இருக்குது. இதில் சிலது மீமாக இருக்குது, சிலது கருத்தாக இருக்குது, விமர்சனமாக இருக்குது, சிலது பர்சனல் கமெண்ட்டாக இருக்குது, எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு. ஒவ்வொரு ட்வீட்டும் எதன் காரணமாக அல்லது அதனுடைய என்ன ரீசனுக்காக பிளாக் பண்ணுறீங்கன்னு சொல்லாமல் ஒரே ஸ்ட்ரெச்சில் அதில் பார்த்திங்கன்னா விஸ்வ பரிஷத்தை சேர்ந்த ஒருத்தருடைய இருக்கும், மாரிதாஸ் அவர்களுடைய இது இருக்கும், வெவ்வேறு கட்சியை சேர்ந்த சிலருடைய பதிவுகள் எல்லாம் இருக்கும். அது வெவ்வேறு கட்சிகள். அன்றைக்கி தாவேகாவை விமர்சித்ததுங்கிறது வெறும் திமுக மட்டும் இல்லை, இந்த எலெக்ஷனில் தாவேகாவை எதிர்த்தரப்பில் இருக்க எல்லாரும் தான் செஞ்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தாவேகா அல்லாமல் இருந்த அத்தனை அணிகளும் அவர்களை விமர்சனம் வச்சுருந்தது. அதை தாண்டி பொதுவாக கட்சி சார்பு இல்லாமல் சோஷியல் மீடியாவில் ஒரு சர்க்காஸ்டிக்காக எடுத்து போடுறது உட்பட நீதிமன்றம் சொன்னது இப்படியான ஆம்னிபஸ் ஆர்டர்லாம் நீங்கள் போட்டு பண்ண முடியாது. ஒவ்வொரு ட்வீட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் கூட போட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் கூட பண்ணலாமா இல்லையாங்கிறத ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டது. இப்படி போடுவது ஏற்கத்தக்கதல்லன்னு அந்த ஆர்டருக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டே கொடுத்தாங்க. அதனுடைய ஆப்ரேட்டிவ் போர்ஷனுக்கு விளக்கம் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அரசுக்கும் அனுப்பிவிட்டார்கள். அது மாற்று கருத்தாக வருகிற ஒரு மீம்ஸுக்கே கைது பண்ணுவேங்கிறதுனுடைய நீட்சியாகத்தான் இங்கே வார்த்தை தடிக்கும் போது நாங்கள் கட்டாயம் கைது பண்ணியே தருவோம். எங்களை எதிர்த்து பேசுனீங்கன்னா எம்எல்ஏவாகவே இருந்தாலும் முன்னாள் அமைச்சராகவே இருந்தாலும் இதுதான் நிலை, பார்த்துக்கங்க. திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, திமுக மட்டும் தான் பேசுதா, தாவேக்கால அமைச்சர்கள் எம்எல்ஏ கூட இப்படி பேசுறாங்க, அவங்க பக்கம் கைது நடவடிக்கை இல்லை அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க திமுக தரப்பு. சொந்த கட்சிக்காரங்களே எப்படி சார் கைது பண்ணுவாங்க? நியாயமா இருப்பேன், ஊழலற்ற ஆட்சி, நேர்மையா இருப்போம் அப்படின்னு தான் குறிப்பிடுறாங்க தாவேக்கா. ஆனா இது மட்டும் தாவேக்கா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க விஜய் சார் சொன்னதை நம்பினது உங்க தப்புங்க. அவர் ஏன் பண்ணலன்னு நீங்க அவரை கேட்குறீங்க?
இது 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 என்னன்னு இது நல்ல கதையாக இருக்கே. அவர் சொன்னார், ஓட்டு கேட்கும்போது சொன்னார், நீங்கள் நம்பி ஓட்டு போட்டீங்க. இப்போ ஏன் பண்ணலன்னு அவரை ஏன் கேட்குறீங்க? உங்களை நம்பியே ஆகணும்னு அவர் சொன்னாரா? நீங்கள் நம்பினீங்கனாலும் கேட்டால் அந்த கேள்வியை வாங்குற இடத்துல அவர் இருப்பாரா? இப்போ பண்ணலைங்கிறது கண்கூடாக பார்த்துட்டு என்ன பண்ண முடியும்? இந்த ஆட்சி காலம் முழுமையும் பொறுத்துருங்க, எவ்வளோ முடியுமோ செய்வார். செய்யலைன்னா அடுத்த எலெக்ஷனில் திரும்ப வேறு ப்ராமிசஸ் கூட கொடுக்கலாம், விருப்பம் இருந்தால் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் அது நகருது. அவர் சொன்னபடி செயல்படவில்லை என்று சொன்னால் என்ன செய்து விட முடியும்? நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு அவர்கிட்ட மேண்டேட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெயிட் ஃபார் 5 இயர்ஸ் என்பது தான். அதையும் அவங்க பதிலாக சொல்ல மாட்டாங்க. நீங்களா அவங்க பதில் சொன்னதாக கற்பனை செய்து கொண்டு அப்படியே வெயிட் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பார்த்துக்கலாங்கிற நிலையில் தான் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதையும் தாண்டி அடுத்தடுத்த நிலைகளுக்கு புதிய புதிய பரிணாமங்களை நிச்சயமாக தொடும். அஃப்கோர்ஸ் நம்ம ரொம்ப டூ ஏர்லின்னு வச்சுக்கோங்க. 99 ஜெயலலிதா ஆட்சியான சில பேட்டர்ன்கள், அதாவது மாற்று கருத்து எதிர்கருத்து வரக்கூடிய இடங்களில் எதிர்கருத்துங்கிறத விடவும் ஆல்டர்னேட் வியூஸ்க்கே அவங்க சிக்கலாதாங்கிற கேள்வி வருது. கான்ட்ராஸ்டிங் வியூஸ் இருந்துட்டு போகலாம், கான்ஃப்ளிக்டான வியூஸும் இருக்கலாம். இதை அந்த பார்டர் லைனை எங்கே நீங்கள் வரைய போகிறீங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. பட் இப்போ வரைக்கும் இந்த 60-70 நாட்களில் அப்படி ஒரு மல்டிபிள் வியூஸ் அல்லது ஒரு டைவர்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கள்ல, பன்மைத்தன்மை அல்லது பன்மைத்துவம், அதை போற்றி வளர்க்கக்கூடிய இடத்துலையோ போஷிக்கக்கூடிய இடத்துலையோ அதை ஆதரிக்கக்கூடிய இடத்துல அல்லது அதை கேட்கக்கூடிய இடத்துல அந்த அரசு இருக்கானா? அப்படி இருப்பதாக நமக்கு ஒரு பாசிட்டிவ் சைன்ஸ் எதுவும் தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.